ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். அன்பு நண்பர்களுக்கு உங்கள் ரங்கமணியின் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைய பதிவில் ஒருவரின் ஜாதகத்தில் லக்னத்தில் எந்த கிரகம் இருந்தால் அந்த ஜாதகர் எவ்வாறு செயல்படுவார் என்பதை பற்றி பார்க்கலாம். பாருங்கள். எனது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்பதையும் கிளிக் செய்யுங்கள். அப்போதுதான் நான் போடும் வீடியோக்கள் உடனுக்குடனேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஒரு ஜாதகத்தில் பலன் எடுக்கும்போது முதலில் பார்க்க வேண்டியது லக்னம். கிரகங்கள் ஒவ்வொன்றும் லக்னத்தில் தனித்தனியாக அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் எவ்வாறு செயல்படுவார் என்பதை பற்றி பார்க்கலாம். பாருங்கள். இதை ஒவ்வொரு லக்ன ரீதியாக பார்க்கலாம். முதலில் மேச லக்னம். மேசலக்ன ஜாதகத்தில் லக்னத்தில் கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகர் எவ்வாறு செயல்படுவார் என்பதை பற்றி பார்க்கலாம். பொதுவாக மேசலக்னம் செயல் வேகம், முன்கோபம் அதிகமாக உடையது. முதலில் மேசலக்னத்தில் சூரியன் இருந்தால் அந்த சூரியன் இந்த மேசலக்னத்திற்கு 5ஆம் பாவாதிபதியாகி உச்சமாக இருப்பார். இந்த ஜாதகர் யார் சொல் பேச்சையும் கேட்க மாட்டார். இவர் சொல்வதைத்தான் மற்றவர்கள் செய்ய வேண்டும். மற்றவர்கள் இவர் சொல்வதை கேட்டு செயல்படாவிட்டால் அதற்கு உண்டான தண்டனையை வழங்குவார். இந்த ஜாதகருக்கு தேவையானது ஒன்றே ஒன்றுதான். அது என்னவென்றால் மற்றவர்கள் இவரின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பது மட்டுமே. மற்றபடி இவருக்கு என்று எதையும் எடுத்துக்கொள்ளாமல் பிறருக்கு அனைத்தையும் பங்கிட்டு கொடுத்து அதில் அவர் சந்தோஷமடைவார். இந்த மேச லக்னத்தில் சந்திரன் இருந்தால் சந்திரன் தேய்ந்து தேய்ந்து வளர்வதால் இந்த ஜாதகரின் எண்ணங்களும் செயல்பாடுகளும் நிலையாக இருக்காது, சதா மாறிக்கொண்டே இருக்கும். இந்த சந்திரன் அருகில் உள்ள ரிஷபராசியில் உச்சமடைகிறார். அதனால் மேசத்தில் சந்திரன் இருந்தால் அது உச்சமடைவதற்கு மிக அருகில் இருக்கிறது. இந்த சந்திரன் 4ஆம் பாவாதிபதியாக வருகிறார். இவருக்கு தாய்ப்பாசம், சுகம், வீடு, வண்டி, வாகனம் போன்றவை நன்றாக இருக்கும். ஆனால் இந்த சந்திரன் வளர்பிறையாகவும் ராகு, சனி போன்ற பாவர்களின் தொடர்பு இல்லாமலும் இருக்க வேண்டும். அதனால் இந்த ஜாதகருக்கு மனோதிடம் அதிகமாக இருக்கும். இந்த ஜாதகர் எப்பேற்பட்ட சூழ்நிலையையும் எதிர்கொண்டு அதில் வெற்றி பெறுவார். இந்த மேச லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் இங்கு செவ்வாய் ஆட்சி மற்றும் மூல திரிகோண வலுவில் இருப்பார். இந்த செவ்வாய் லக்னாதிபதி மற்றும் அஷ்டமாதிபதியாக வருவார். அதனால் இந்த ஜாதகர் மிகுந்த முன்கோபம், செயல் வேகம், துணிச்சல், தைரியம் மற்றும் யோசனை சிறிது மற்ற தன்மை ஆகியவற்றை பெற்றிருப்பார். எதற்கும் பயந்து அடங்கி போக மாட்டார். சண்டையிட்டு போராடி வெற்றி பெறுவார். மேசலக்கணத்தில் புதன் இருந்தால் இந்த புதன் 3 மற்றும் 6ஆம் பாவாதிபதியாக வருகிறார். லக்னத்தில் புதன் இருந்தால் திக்பலமாகிறார். லக்ன புதன் ஜாதகருக்கு நல்ல புத்திசாலித்தனத்தை கொடுப்பார். வம்பு வழக்குகள், கடனும் இவரை தேடி வந்து சேரும். மேச லக்னத்தில் குரு இருந்தால் இவர் பாக்யாதிபதி மற்றும் விரையாதிபதியாகி திக்பலமும் பெறுகிறார். பாக்யாதிபதி லக்னம் ஏறினார் இந்த ஜாதகருக்கு அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கும். இவரே விரையாதிபதியாகி வருவதால் நல்ல செலவாளியாகவும் இருப்பார். இந்த ஜாதகர் மிகுந்த நியாயவாதியாகவும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கட்டுப்பாடு மிக்கவராகவும் இருப்பார். இந்த மேச லக்னத்தில் 2 மற்றும் 7ஆம் பாவாதிபதியான சுக்கிரன் இருந்தால் இவரின் எதிரே யார் வந்தாலும் இவரோடு ஐக்கியமாகி விடுவார்கள். இந்த ஜாதகர் ஆணாக இருந்தால் மனைவியும், பெண்ணாக இருந்தால் கணவரும் ஜாதகரின் விருப்பப்படியே நடப்பார்கள். இவர் ஆடம்பரத்தையும் தன்னை அழகாக வெளிக்காட்டிக் கொள்வதையும் விரும்புவார்கள். தனது விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ள எந்த வழியையும் வேண்டுமானாலும் பின்பற்றுவார்கள். மேச லக்னத்தில் சனி இருந்தால் அங்கு சனி நீச்ச பலத்தை அடைவார். இவர் ஜீவனம் மற்றும் பாதகஸ்தானம் ஆகியவைகளுக்கு அதிபதியாகிறார். எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் லக்னத்தில் சனி இருப்பது நல்லதல்ல. இந்த ஜாதகருக்கு சனியின் குணங்களான மந்தத்தன்மை, தாழ்வு மனப்பான்மை, பொறாமை, சூதுவாது, சந்தேகப்படுதல் போன்றவை அனைத்தும் இருக்கும்.
இந்த மேச லக்னத்தில் ராகு இருந்தால் இந்த ராகு செவ்வாயாக மாறி முன்கோபம், செயல் வேகம், துணிச்சல் அனைத்தையும் பிரம்மாண்டமாக செய்யும் தன்மை, தந்திரமான முறையில் மற்றவர்களை ஏமாற்றுதல், சினிமா, கணினி போன்ற துறைகளில் நாட்டம் போன்றவை இருக்கும். அனைத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்று தோன்றும். மேச லக்னத்தில் கேது இருந்தால் ஒரே சமயத்தில் பல சிந்தனை தோன்றும். குடும்ப வாழ்க்கை மீது பிடிப்பு இருக்காது. இந்த ஜாதகர் தனிமையை அதிகமாக விரும்புவார். ஆன்மீக சிந்தனைகள் அதிகப்படியாக தோன்றும். தன்னைத்தானே சுருக்கிக் கொள்வார். இந்த பலன்கள் எல்லாம் இந்த நவகிரகங்கள் ஒவ்வொன்றும் லக்னத்தில் தனியாக இருந்து அதன் தசா நடப்பிற்கு வரும்போது தான் நடக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.